மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கவனத்திற்கு நான் வழக்கறிஞர் ஜான் சவுந்தர் கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து பேசுகிறேன். கன்னியாகுமரி மாவட்டத்தில் உத்தரப்பிரதேச மாடல் புல்டோசர் அரசாங்கம் நடைபெறுகிறதோ என்ற ஒரு அச்ச உணர்வு எங்களுக்கு சில காலங்களாக இருந்து கொண்டு வருகிறது. எப்படி என்று சொன்னால், கன்னியாகுமரி மாவட்டம் கல்குளம் வட்டம் வில்லுக்குரி பேரூராட்சிக்கு உட்பட்ட சரல் என்ற பகுதியில் ஒரு 4 வீடுகள், ஏழைகளுடைய வீடுகள் இருக்கின்றது. சுமார் 50 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த வீடுகளில் அவர்கள் குடியிருந்து வருகிறார்கள், தலைமுறையாக குடியிருந்து வருகிறார்கள். இந்த நிலையில் சில வருடங்களுக்கு முன்பதாக அந்த பகுதியில் ஒட்டியுள்ள சொத்தை விலைக்கு விலையாதாரமாக வாங்கின அந்த ஒரு நபர் உயர்நீதிமன்றத்தில் அதிக விலைக்காக இந்த சொத்தை விற்பதற்காக உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தொடர்ந்து இந்த ஏழைகளுடைய வீடை மாற்றித்தர வேண்டும் என்று ஒரு உத்தரவு பெற்றிருக்கின்றார். இந்த ஏழைகளுக்காக நீதிமன்றத்தில் வாதாடுவதற்கு எந்த விதமான பண வசதியும் இல்லாததால் முறையாக வழக்கை தொடர்ந்து நடத்த இயலவில்லை. அதை சாதகமாக பயன்படுத்தி கொண்ட மனுதாரர் அரசு அதிகாரிகளை வசப்படுத்தி கொண்டு உண்மையை நீதிமன்றத்தில் மறைத்து இப்படியான ஒரு உத்தரவை பெற்றிருக்கிறார். எப்படி என்று சொன்னால், இந்த நபர்களுக்கு காலங்காலமாக அந்த வீட்டிலே குடியிருந்ததற்கான அத்தாட்சிகள், நிறைய ஆதாரங்கள் உள்ளன. குறிப்பாக வீட்டிற்கு கதவு எண் பேரூராட்சி சார்பிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆதார் அதே முகவரியிலே பெற்றிருக்கிறார்கள். வாக்காளர் அடையாள அட்டை அதே இதில் பெற்றிருக்கிறார்கள். இவை அனைத்தையும் அரசு அதிகாரிகள் திட்டமிட்டு நீதிமன்றத்துக்கு தெரியப்படுத்தாமல் இப்படி ஒரு உத்தரவை பெற்றிருந்தார்கள். இந்த சூழ்நிலையில் அரசு அதிகாரிகள் தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக நீதிமன்ற உத்தரவு என்று கூறிக்கொண்டு இந்த இல்லங்களை இடித்து மாற்றுவதிலே குறியாக இருக்கிறார்கள். பலமுறை அவர்களை அப்ரோச் பண்ண பிறகும் இன்றைக்கு நாளைக்கு என்று இன்று அந்த வீடை இடிப்பதற்காக மெத்தனம் காட்டி வருகிறார்கள். இது சம்பந்தமாக மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு, கோட்டாட்சியர் அவர்களுக்கு, வட்டாட்சியர் அவர்களுக்கு, கிராம நிர்வாக அதிகாரி அவர்களுக்கு, வில்லுக்குரி பேரூராட்சி செயல் அலுவலர் அவர்களுக்கு அதிகமான மனுக்களை கொடுத்த பிறகும் எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை. மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களின் தனிப்பிரிவிற்கு கூட எத்தனையோ மனுக்கள் அனுப்பிட்டு இந்த நாள் வரையிலும் எந்த விதமான நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. இன்று அந்த வீடுகளை நீங்கள் இடித்தீர்கள் என்று சொன்னால் அவர்கள் நடுத்தெருவுக்கு வந்து விடுவார்கள். ஏழைகளை பாதுகாப்பதற்காக இந்த ஒரு அரசாங்கம் இருக்க வேண்டும் என்பதை தவிர இப்படி அரசு அதிகாரிகள் தங்கள் பதவிகளை காப்பாற்றிக் கொள்வதற்காக இப்படி ஒரு செயலை செய்வது வன்மையாக கண்டிக்கத்தக்கது, ஜனநாயகத்திற்கு விரோதமானது. அந்த ஏழை மக்கள் கேட்கிறார்கள், என்ன கேட்கிறார்கள்? அதிலே நாங்கள் இருக்கிறோம் என்று கேட்கவே இல்லை, அல்டர்னேட்டிவ் குடியிருப்பு தாருங்கள் என்று கேட்கிறார்கள். மிகப்பெரிய அவமானமாக இருக்கிறது. புல்டோசரை கொண்டு 3 முறை வந்தார்கள். நாங்கள் அதிகாரிகளிடம் பேசி அதை தடுத்தோம். இப்போதும் குறிப்பாக நீதிமன்றத்திலே வழக்கறிஞர்கள் பாய்காட் செய்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையிலே நீதிமன்றத்தை அப்ரோச் பண்ணக்கூடிய இயலாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அன்பிற்குரிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் மனுக்கள் தந்த பிறகும் நீங்கள் இதுவரையிலும் ஒரு கரிசனையோ அந்த மனுவில் தன்மை என்னவென்று கூட நீங்கள் இதுவரையிலும் அதை பார்க்கவில்லை. இப்பொழுது முதல்வர் ஸ்டாலின் திட்டத்தில் கூட அவங்க மனு தந்திருக்கிறாங்க. அதை கூட கண்டுக்காமல் நீங்கள் இப்படி இன்றைக்கி இடிச்சிங்கன்னு சொன்னால் இதற்கு மிகப்பெரிய விலையை நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும். ஏழைகளுடைய கண்ணீர் உங்களை சும்மா விடாது. அதுலேயும் மக்கள் பிரதிநிதியாக வலம் வருகிறார்கள். குளச்சல் சட்டமன்ற உறுப்பினர், மாண்புமிகு பாராளுமன்ற உறுப்பினர், குமரி மாவட்டத்தில் ஒரு மந்திரி, பொறுப்பு மந்திரி. எதற்கு இருக்கிறீர்கள் நீங்கள்?
உங்கள்ட்ட எத்தனை முறை இந்த ஏழைகளுடைய மனுக்கள் ஃபார்வேர்ட் செய்யப்பட்டது? எத்தனை முறை அப்ரோச் செய்யப்பட்டது? இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நீங்கள் நிற்கவில்லை என்று சொன்னால், நீங்க உங்களுடைய பதவி எல்லாத்தையும் ராஜினாமா பண்ணிட்டு போங்க. அசிங்கமா இல்லையா உங்களுக்கு? இன்னைக்கு அவங்களுடைய வீடு இடிக்கப்படும்னு நாங்க அறிவுறுத்தப்பட்டிருக்கிறோம். அப்படி இடிச்சாச்சுன்னு சொன்னா, நீங்க எல்லாம் மாட மாளிகையில இருக்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்ல. உங்க பிள்ளைகள் எல்லாம் நல்ல சொகுசா தானே இருக்கிறாங்க. இதோட பிள்ளைகள் இருக்கு. பாருங்க, போய் பாருங்க. நிலவரம் பரிதாபமாக இருக்கிறது. எங்களுக்கெல்லாம் என்ன குடும்பம் கோத்திரம் ஒண்ணும் இல்லையா? நாங்க இவ்வளவு தூரத்துக்கு நாங்க அந்த பிள்ளைகளுக்காக 3, 4 முறை இடிக்க வந்தத நாங்க அதிகாரிகள்ட்ட பேசி முறையிட்டு கால்ல விழுந்தது போல கெஞ்சி அவர்கள காப்பாத்தியிருக்கிறோம். அரசு அதிகாரிகள் நீங்கலாம் உங்க பதவிய காப்பாத்துறதுக்காகவும், அதிகாரத்த காப்பாத்துறதற்காகவும் நீங்க துணிஞ்சு நீங்க இந்த புல்டோசர கொண்டு நீங்க இடிக்க போறீங்கல்ல. உங்களுக்கு வெட்கமா இல்ல? நீதிமன்ற உத்தரவை நீங்க நடைமுறைப்படுத்துங்க. அதற்கு நாங்க எந்த விதமான எதிர்ப்பும் தெரிவிக்கல. அதே சூழ்நிலையில மாற்று இடம் தாருங்கன்னு சொல்லிட்டு அவங்க இத்தனை மனுக்கள் தந்திருக்கிறாங்க. அதன் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன? நமக்கு குடும்பங்கள் இருக்குது. நம்முடைய எதிர்காலமும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த ஆட்சிக்கு நீங்க குமரி மாவட்டத்தில் உள்ள அதிகாரிகள் அனைவரும் அவப்பேரை வாங்கி கொடுக்குறாங்க. மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் இதில் முக்கிய கவனம் எடுத்து இன்றைக்கு இடிப்பதற்காக கூறியிருக்கிற இந்த என்க்ரோச்மெண்ட் ரிமூவல்னு ஒரு பேரை வச்சிருக்கிறீங்க. ஒன்றும் இல்லை, 50 வருஷத்துக்கு மேலே குடியிருக்கிறவன் எங்கே என்க்ரோச்மெண்ட்டு? ஹவுஸ் டேக்ஸ் எப்படி நீங்கள் போட்டு கொடுத்தீங்க? ஆதார் கார்டு இந்த முகவரியில் எப்படி போட்டு கொடுத்துருக்கீங்க? ஓட்டர் சைடு இந்த முகவரியில் எப்படி போட்டு கொடுத்துருக்கீங்க? என்க்ரோச்மெண்ட் ரிமூவலா? அசிங்கமாக இல்லை? இன்றைய தினம் அவர்களுக்கு நீதி கிடைக்கவில்லை என்று சொன்னால் இதற்கான விலையை இந்த சாபம் எல்லாம் உங்களை சும்மா விடாது. இது சும்மா எனக்கு தெரியாது, நாலேஜுக்கு இல்லைன்னு யாரும் சொல்ல வேண்டாம். தயவு செய்து அந்த ஏழைகளுக்கு மாற்று இடம் கொடுத்துட்டு இந்த வீடை இடிக்கிறதுக்கான முயற்சியை எடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன்.